नमस्ते। प्रवीण पूर्वाद, दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास एक राष्ट्रीय महत्व की संस्था है। टिप्पणी எழுதுங்க அப்படின்ட்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற இதை வச்சு டிப்னி எழுதணும். हमारे देश में कई भाषाएं बोली जाती है. நம்ம நாட்டில் நிறைய மொழிகள் பேசப்படுது. गांधी ने समझा कि सभी भाषा भाषियों को जोड़ने के लिए एक संपर्क भाषा की ज़रूरत है. இந்தியாவில் எல்லா மக்களையும் எல்லா மொழி பேசுகிற மக்களையும் இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு சம்பர்க்னா கனெக்டிங் லாங்குவேஜ், எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு லிங்க் லாங்குவேஜ் வேணும்னு நினச்சாரு. உன்ஹோனே உஸ்கேலியே ஹிந்தி கோ சுனா, அதுக்காக அவர் ஹிந்தியை செலக்ட் பண்ணார். ஜப் சபி லோக் ஹிந்தி போல்னே லகேங்கே, எல்லாரும் ஹிந்தி பேச ஆரம்பித்தாங்கன்னா தப் பாரத் கி ஏக்தா அட்டுட்டு ஹோங்கி, எல்லாரும் ஹிந்தி பேச ஆரம்பித்தாங்கன்னா இந்த இந்தியாவோட யூனிட்டி உடையாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சார். இசி ஏக்தா கே பல்லு பர், இந்த ஒற்றுமையின் பலத்தை வச்சு ஆஜாதி ஜீதி ஜா சக்தி ஹே, இந்த ஒற்றுமையினால் நம்ம ஃப்ரீடத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்னு நினச்சார். தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபா பண்ணி அந்த குறிக்கோளாக மையமாக வச்சு தான் இந்த தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபாவே உருவாக்கியிருக்காங்க. ஹிந்தி கா பிரச்சார ஹுவா, ஹிந்தியோட பிரச்சாரமும் வந்துச்சு. தேஸ் ஏக் ஹுவா, நாடு ஒற்றுமையாச்சு. ஆஜாதி மிலி, சுதந்திரமும் நமக்கு கிடச்சிச்சு. इस तरह देश की आज़ादी में सभा ने महत्वपूर्ण योगदान दिया है. இது மாதிரி நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் தக்ஷன் இந்தி பிரச்சார சபா யோகதான், அதோட பங்களிப்பு மிகவும் இம்பார்ட்டன்ட், உயர்ந்த இடத்துல இருக்குது. ஆஜாதி மில்கயி, ஆஜாதி கிடச்சிருச்சு, ஃப்ரீடமும் கிடச்சிருச்சு. நம் லட்சியத்துக்கு பਹੁंचகையே, நம்மளோட லட்சியமும் அது வரைக்கும் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஐசா சோச்சுக்கர் சபா நே அப்னா காம் பந்து நகி கியா, அப்படி நினச்சிக்கிட்டு சபா அதோட வேலையை நிறுத்திக்கிடலை. ஆஜாதி கே பாத் தேஷ்க்கு விகாஸ் பி கர்னா தா, ஃப்ரீடம்க்கு அப்புறம், ஆஃப்டர் ஃப்ரீடம்க்கு அப்புறம் நாட்டை க்ரோன் அப் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டியது இருக்குது. ஆப்சி ஏக்தா கே பல்லு பர், நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இல்லையா, அந்த பலத்தை வச்சு தேஷ்கா விகாஸ் சம்பவத்தா, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நாட்டோட முன்னேற்றம் பாசிபிள், அப்போ தான் நாடு முன்னேறும் அப்படின்னு நினச்சார். इसलिए हिंदी प्रचार सभा भारतवासियों को जोड़ने का काम करने लगा. அதனால் ஹிந்தி பிரச்சார சபா இந்தியன் மக்களை ஒன்று சேர்க்குற வேலையில் முழுகுச்சு. இஸ் தேஷ்கே நிவாசியோங்கோ, இந்த நாட்டு மக்கள் ஏக் தூசரேக்கு கரீபு லானேக்கு, இந்த நாட்டு மக்களை ஒருத்தரை கரீபுனா மியூச்சுவலாக ஒருத்தரை அருகாமையில் வர வைக்கிறதுக்கு, லானேக்கா பாவன் காம் கர்னே லகி, புனிதமான வேலையை நம்ம ஹிந்தி பிரச்சார சபா பண்ணிச்சுங்கிறாங்க. इस तरह देश के विकास के लिए अपना योगदान देने लगी. இந்த மாதிரி நாட்டோட முன்னேற்றத்திற்கும் அந்த தக்ஷின் இந்தி பிரச்சார சபா அதோட பங்களிப்பை பண்ணுச்சு. சுதந்திரத்திற்கும் பங்களிச்சிச்சு, விகாஸ்க்கும் பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. संसद ने हिंदी प्रचार सभा का एक महत्व पहचाना. संसदना பார்லிமெண்ட் இந்த ஹிந்தி பிரச்சார சபாவோட மகத்துவ இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிச்சிச்சு. इसलिए सन 1964 में संसद ने एक विधेयक द्वारा ஒரு மசோதாவின் மூலம், ஒரு தீர்மானத்தின் மூலம் ஹிந்தி பிரச்சார சபாக்கோ, இந்தி பிரச்சார சபையை ராஷ்ட்ரிய மகத்துவக்கி சன்ஸ்தா அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கோஷித்கியா அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இஸ் விதேஷியக் கே துவாரா, இந்த மசோதாவின் மூலம், இந்த ஆர்டரின் மூலம் சபா கே அந்தர்கத் உச்ச சிக்ஷா பிராப்த் லோகோங்கோ, சபா கே அண்டர், சபாவின் மூலமாக ஹையர் செகண்டரி உயர்கல்வியை படிக்கிறவங்களுக்கு பிராப்து உச்ச சிக்ஷா பிராப்த் லோகோங்கோ, அந்த உயர்கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, கற்று முடிக்கிறவங்களுக்கு, और हिंदी अध्यापक परीक्षण, हिंदी अध्यापक பிரசிக்ஷன் அப்படின்னா அந்த டீச்சர் ட்ரைனிங்கு முடிக்கிறவங்களுக்கு
करने वालों को उपाधियां देने का டிகிரி கொடுப்பதற்குண்டான அதிகாரு பிரதான கியா கயா. அதுக்கு தக்ஷன் இந்தி பிரச்சார சபாவுக்கேவும் அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க. அவங்களே அவங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு டிகிரியை கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இஸ்ஸே உற்சாகித் ஹோக்கர், இதில் ரொம்ப ஆர்வமாகி உற்சாகித் ஹோக்கர் சபானே மദ്രാஸ் மே ஸ்நாத்கோத்தர் வண்டு அனுசந்தான் விபாக் கி ஸ்தாபனா கி. சபா மദ്രാஸ் சென்னையில் ஸ்நாத்கோத்தர் அப்படின்னா பிஜி முதுகலை பட்டம், அதையும் அனுசந்தான் அப்படின்னா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்தாபனாக்கி அதை உருவாக்குனாங்க. இஸ்கா உத்காட்டன், இதோட திறப்பு விழா உஸ் சமயக்கே பிரதான் மந்திரி और சபா கே அத்தியக்ஷ ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி நே கியா தா. இதோட திறப்பு விழாவை அந்த சமயத்தில் ஆண்ட பிரைம் மினிஸ்டரும் இந்த சபாவோட உறுப்பினர் டைரக்டருமான ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் திறந்து வச்சார்களாம். राष्ट्रभाषा पारंगत और साहित्य आचार्य नामक 2 उपाधियां भी स्थापित कर दी गई. இந்த 2 டிகிரியை ஒரு டிகிரி ராஷ்டிரபாஷா பாரங்கத், இன்னொரு டிகிரி சாகித்யாச்சாரிய நாமக் 2 உபாதியா भी ஸ்தாபித் கர் தியா கई. 2 அவார்டுகளும் 2 டிகிரியும் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இன்கே கிரமபந்த அத்தியாயன் ஹேத்து, இதோட வரிசையில் சபாக்கே பிராங்கனுமே, இதோட வரிசையில் பார்த்தோம்னா என்னோட சபாவோட தலைமையில் மகா வித்யாலயா கோலாகயா, ஒரு யூனிவர்சிட்டி காலேஜும் திறக்கப்பட்டுச்சு. இஸ் விபாகோ கேந்திர சர்க்காருக்கு अनुदान भी प्राप्त हो रहा था. இந்த காலேஜுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மானியமும் கிடச்சிச்சு. 1964 के अधिनियम के अनुसार, அந்த ஆக்ட் படி 1964 के एक्ट के अनुसार हिंदी में कहीं भी नई उपाधि प्रदान करने के लिए, எங்கேயும் புதிய ஒரு டிகிரி கொடுக்கணும்னா दक्षिण भारत हिंदी प्रचार सभा को भारत सरकार से अधिकार मिला. தக்ஷன் இந்தி பிரச்சார சபாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபுல் அதிகாரத்தை கொடுத்துருச்சு, நீங்கள் எந்த டிகிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏ படே கர்வ ஆர் ஆனந்த் கா விஷய, இது ரொம்ப ப்ரௌடு, ஒரு கௌரவமான விஷயம், கர்வ விஷயம், அப்புறம் ஒரு ஹாப்பி, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமும் அப்படின்னு நடந்துச்சு. இது 2 நீங்களே ஒரு அவார்டை கொடுத்துக்கலாம் உங்களுக்கு கீழே படிக்கிற மாணவர்களுக்குன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.